எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மியூட் பண்ணி பேசலாங்க. நம்ம பலதும் பார்த்துக்கிட்டே வந்தோம். தெய்வ தூதர் மெய்வழி விசேஷானந்த சந்திப்பு, கேள்வி கணைகள், பொய்க்குருவினை கண்டித்தல், மெய்வழி மதிக்குடி ஆனந்தர் சந்திப்பு, மெய்வழி கலைமுகானந்தரின் நூல், அந்த தேவர்கள் யாருங்கிற நூல்லாம் படிச்சு பார்க்கிறாரு. என் எண்ணம், குருவை சோதித்தல். நான் வந்திருக்கும் போது அவங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கணும் இவர் நினைச்சிட்டு ஒரு சங்கல்பமா நினைச்சிட்டு வர்றாரு. இப்படி இருந்தா மெய்குருன்னு அவராவே ஒண்ணு மனசுல யோசிச்சுக்கிட்டு அப்படிலாம் வர்றாரு. நம்ம அவங்கள சந்திக்கும் போது அவங்க கிழக்க முகமா பார்த்து அமைஞ்சிருக்கணும். அடுத்து பிரசாதம் கொடுக்கணும், திருக்குறளை பத்தி பேசணும். இப்படியா நம்ம நினைக்கிறது படி நடந்ததுன்னா நம்ம சீடர் ஆகலாம் இப்படிலாம். ஆனா அதே போல நடக்குது. தெய்வமர்கள் அதே போல செய்ய அந்த திருவிளையாடல் புரியுறாங்க அங்கே. அதுக்கப்புறம் தெய்வமர்களுடைய தரிசனையும் உரையாடலும், அதிலே அவர்கள் அதே திருக்குறளை பத்தி அவர்களை கேள்வி கேட்கிறாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் பத்தி கேட்கிறாங்க. அதைத் தொடர்ந்து அந்த சம்பாஷணை நடக்குது. அதுக்கப்புறம் வைகாசி திருவிழாவின் வைபவம், திருவிழா விபரம், எல்லாரும் எப்படி அதுல அழுது அதுக்கப்புறம் ஆச்சரியம் அடைகிறார். கடைசியாக மெய்வழிச்சாலையில் இரவு பகல் இடைவிடா இறை வழிபாடுகள், அதுக்கப்புறம் சர்க்குருவின் அடியார் ஆகுதல், சபையில் சேருதல். சரி, சபையில் சேருதல் நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து. வைகாசி திருவிழாவின் 2ஆம் நாள் காலை பலர் மெய்வழி சபையில் சேருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆண்டவர்கள் காலையில் ஆலயத்திற்கு எழுந்தருளியதும் சபையில் சேருவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று காரியதரிசி மெய்வழி நட்சத்திரானந்தர் அறிவித்தார். மெய்வழி சபை பற்றியும் ஆண்டவர்களை பற்றியும் இங்கு நடைபெறும் செயல்களை தீர அறிந்த பிறகே இங்கு சேருவது என்ற எனது முன்னைய திட்டம் நீடிக்கவில்லை. காரணம், காஷாய தீட்சை நடைபெறுவதும் வேத நூல்களை வழங்குவதும் ஆண்டவர்களிடம் பிரம்மோபதேச தீட்சை பெறுவதும் சபையில் சேர்ந்த பிறகே. பாருங்க, அந்த காலத்துல எப்படி எடுத்து வச்சிருக்காங்க. சபையில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வேத நூல்களை பெற முடியும். அதுவும் அவர்களுடைய கருணைக்கு பாத்திரமானவர்களுக்கே உண்டு என்று அறிந்தேன். மேலும் அருளமுத தீட்சை வழங்குவதும் அப்படி முறையான ஆரம்ப செயல்கள் நிகழ்ந்த பின்னரே, சிதம்பர ரகசியம் புரிந்த பிறகே, மெய்ப்பொருள் விளங்கிய பிறகே எல்லாம் விளக்கமாக அறிய முடியும் என்று அறிந்தேன். கடலின் ஓரத்திலிருந்து எப்படி கடலில் முத்து எடுக்க முடியும், அதுபோல் சபையில் சேர்ந்த பிறகே ஞானமுத்து வாய்க்கும் என்று அறிந்து சபையில் சேர எண்ணி தயாரானேன். அப்போது வேலூரில் இருந்து வந்த ஒருவர் இந்த மெய்வழி சபையில் சேர உத்தரவு வேண்டும் என்றார். ஆண்டவர், இந்த சபையில் என்ன காரணத்துக்காக சேருகிறாய்? வந்தவர், என் சொந்தக்காரர்கள் பலர் சேர்ந்திருக்கிறார்கள், அந்த நன்மை எனக்கும் வேண்டும். ஆண்டவர்கள், ஓ அப்படியா, அவர்கள் இதிலிருந்து விலகிவிட்டால் நீயும் விலகிவிடுவாய் அல்லவா? வந்தவர் பேசாமல் இருந்தார். திரும்பியும் ஆண்டவர்கள், கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனையோ இங்கு சேர்த்துக் கொள்ளுவதில்லை. அவரவர்கள் ஜீவன் கடைத்தேறவே இந்த சபையில் சேருவது. மேலும் இது ஒரு சபை அல்ல, இது ஒரு தேவ குடும்பம். இதை பற்றி சரியாக தெரிந்து கொண்டு வாருங்கள். அடுத்து ஒருவர் சபையில் சேர விண்ணப்பித்தார். அவரை சில கேள்விகள் கேட்டு பின் சேர்த்துக் கொள்ளும்படி உத்தரவாயிற்று. அடுத்ததாக நான் எழுந்து, இந்த தேவ சபையில் சேர உத்தரவு வேண்டும் சாமி என்றேன். ஆண்டவர்கள் புன்னகையுடன், சாமி என்றால் யார் கேட்கிறாங்க. அவர் சொல்றார், சாவை மீறுகிறவர்கள் சாமி. ஆண்டவர்கள், இது உனக்கு எப்படி தெரியும்? நான், ஒரு அனந்தர் இப்படித்தான் சொன்னார். ஆண்டவர்கள், இந்த தேவ குடும்பத்தின் பெருமை உனக்கு தெரியாது. உன் முயற்சிக்கு தக்கவாறு புரியும். பஞ்சமா பாதகங்களிலிருந்து நீங்கி சத்திய ஒட்டுதலோடு நடக்க வேண்டும். பஞ்சமாபாதகங்களிலிருந்து நீங்கி சத்திய ஒட்டுதலோடு நடக்க வேண்டும். அப்படி நேராக நிற்பாயா? அவர் சொல்றார், அப்படியே நடப்பேன். ஆண்டவர்கள், இந்த உலகில் எத்தனையோ சபைகள் இருந்தாலும் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கும் செயலுடைய தவ நீதி
விளங்கும் தீர்க்க தரிசனம் கூறும் சபை இதுதான். அடுத்து உன்னுடைய சத்திய ஒட்டுதலுக்கு ஏற்ப விளங்குவாய். விண்ணப்ப பாரம் வாங்கி பத்திரத்தை பூர்த்தி செய்தேன். அதில் இந்த விண்ணப்ப பத்திரத்தை என்னுடைய உயிர் என்கிற ஜீவ காரியத்திற்கு இந்த தெய்வ சந்நிதியில் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் என்று துவங்கும் விண்ணப்ப மந்திர வாசகத்தை ஒருவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல, அப்படியே நான் திருப்பிச் சொல்லி கடைசியில் இப்படிக்கு மெய்வழி சொக்கலிங்க முதலியார் என்று சொல்லி பத்திரத்தை ஆண்டவர்களிடம் கொடுத்தேன். அப்போது ஆண்டவர்கள் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து, ஜீவனுக்கென்று எங்கேனும் இது மாதிரி எழுதி கொடுத்தாயா என்று கேட்டார்கள். இல்லை என்றேன். ஜாக்கிரதை, இது மிகப்பெரிய காரியம். இன்று முதல் உன் தலை புதிய தலை என்று கூறினார்கள். அவர்கள் சொன்னது ஒன்றும் புரியவில்லை. சில நாள் கழித்து இதன் உன்னதத்தை சத்திய வேதத்தில், அதாவது பைபிள்ல ஏசாயா 4:4 ஜீவனுக்கென்று பெயர் எழுத பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்றும், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பு நல்ல அறிக்கை பண்ணியவனுமாய் இருக்கிறாய் என்று குறிப்பிட்டிருப்பதை அறிந்து அளவிலா மகிழ்ச்சி அடைந்தேன். மறுநாள் திருவிழா முடிந்ததும் பிரசாத உத்தரவு பெற்றுக்கொண்டு மெய்வழி வேத நூல்களையும் பெற்றுக்கொண்டு சென்னை வந்து சேர்ந்தேன். பிரசாத உத்தரவு என்பது ஆண்டவர்களிடம், குருநாதா, நான் ஊருக்கு சென்று வருகிறேன் என்று பணிந்து கேட்கும்போது ஆண்டவர்கள் அன்போடு புத்தி சூதானம் கூறி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புவார்கள். சென்னையில் வாராந்திர வழிபாட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் மெய்வழி சபையில் சேர்ந்த விபரத்தை கூறினேன். அதை கேட்டு அனந்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு அனந்தர் கடைசி வரை ஊக்கத்துடன் ஒரே நோக்காக நிலைத்து வெற்றி பெற வேண்டும் என்று என்னை வாழ்த்தினார். ஆண்டவர்கள் பெருமை அளவிட முடியாது. மெய்வழியின் மேன்மை அளவிட முடியாதது. மெய்வழியின் மேன்மை அளவிட முடியாதது. அனந்தர்களை சந்தித்தது முதல், ஆண்டவர்களை தரிசித்து அங்கத்தினரானது முதல் விறுவிறுப்பாகவே என் மனநிலை இருந்தது. அடுத்து என்ன என்ற கேள்விகளிலேயே கவனம் செலுத்தி சென்னையில் நடைபெறும் அனந்தர்கள் கிளைச்சபையில் தீவிரமாக பங்கு கொண்டேன். பிரதி ஞாயிறு மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரை அனந்தர்கள் கூடி பாடி தோத்தரிக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன். ஒரு முறை முதியவரான மெய்வழி திடாலய அனந்தர் என்பவரிடம், ஆண்டவர்களிடம் நீங்கள் அடைந்த ஆன்மலாபம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், தான் பிராமண குலத்திலேயே பிறந்தும் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை அடைந்து மறுபிறப்பு பெற்ற பிறகே வேத சாஸ்திரத்தின் மெய்ப்பொருளை உணர்ந்ததாகவும், காயத்ரியை அறிந்ததாகவும், பூநூலை தரிசித்து அதை அணியும் தகுதியை பெற்றதாகவும் கூறினார். மேலும் ஒருவர் எத்தகைய வேத விற்பனராயிருந்தாலும் மெய்குரு காட்டினால் அன்றி உணர முடியாது என்றார். அதற்கு ஆதாரமாக, நல்லன நூல் பல கற்பினும் காண்பரிதே எல்லையில்லாத சிவம், ஔவை குரல்ல சொல்றாங்க. நல்லன நூல் பல கற்பினும் காண்ப அரிதே எல்லையில்லாத சிவம், ஔவை குரல். கூட்டும் குருநந்தி கூட்டிடின் அல்லது ஆட்டின் கழுத்தில் அதற்கிடந்து அற்றே, திருமந்திரத்துல இப்படி சொல்றாங்க. குரு உருவங் கொண்டிங்கு குவளையத்துள்ளே தோன்றி பருவரலை நீக்கும் பரன், ஒழிவில் ஒடுக்கம் என்ற நூல்ல, குரு உருவம் கொண்டிங்கு குவளையத்துள்ளே தோன்றி பருவரலை நீக்கும் பரன். அதுக்கு அடுத்தது கந்தர் அனுபூதி, திருப்புகழ். எல்லாரும் கேட்டு இந்த பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த குகன் ஏன் சொல்றாங்க? குகையில இருக்கிறதுனாலதான் இங்க குகைன்னு சொல்றாங்க. ஜீவ குகைதோறும் வீட்டிருந்த மாசு மறுவிலா குகனை போற்றி மாய்த்தனம் பிறவியெல்லாம் சொல்றாங்க. ஆகவே அந்த ஜீவ குகையில இருக்கிறதுனால அவங்க குகன். அவங்க அருளி செய்யணும்னா குருவா வரணும். இப்போ இறைவனுடைய அறிவு சக்தியும் நம்மை போன்ற தேகமும் பெற்றவர்களே குருன்னு விரிவா நம்ம தெய்வத்தில் வாக்கியம் கொண்டு பார்த்துட்டு இருந்தோம். நேரடியாகவே ஒவ்வொரு கிரந்தங்கள்லையும் பெரியவர்கள் எல்லாருமே அதுக்கு சான்றாக சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க.
குருவாய் வருவாய் அருள்வாய். அந்த குகன், ஜீவகுகையில் இருக்கக்கூடிய குகன் உள்ளேயே இருந்து உள்ளிருந்தே என்றும் உணர்த்துக்கணும் நம்மளால உணர முடியல. அதனால வெளியிலயும் வர்றாங்க, உள்ளேயும் இருக்கிறாங்க, வெளியிலயும் வராங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற நூல் விளக்கம் கொடுத்தார். மேற்கண்ட வேதங்கள் குறிப்பிடுவது மனிதரை புனிதராக்க வேண்டுமெனில் கடவுள் குரு உருவம் தாங்கி இவ்வுலகில் பக்குவப்பட்ட ஜீவர்களுக்கு அநியாய மரணம் என்னும் பாவ துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு தானே ஆதாரமாக விளங்கி தன் பாதார விந்தமாக்கி சேதாரமாக்காமல் அருளுவார் என்று சொன்னார். அப்படியான தனக்கோமை இல்லாத தனிப்பெரும் கருணை வழங்குபவரே எங்கள் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் என்று இன்னும் பல வேத சாட்சியோடு விளக்கினார். மேலும் உடம்பு கடம் ஈக்குவல் டு உடம்பு, உள் ஈக்குவல் டு உள்ளே, கடவுளை கடத்தின் உள்ளே குருவருளால் உணர்ந்ததாக கூறினார். அப்படி உணராமல் உலகம் பூராவும் வெளியில் கடவுள் நெறியை தேடி காணாமல் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. திருமந்திரம். காயக் குழம்பனை காயனன் நாடனை காயத்தினுள்ளே கமழ்கின்ற நந்தியை தேயத்துளே எங்கும் தேடித் திரிவார்கள் காயத்துள் நின்ற கருத்தறியாரே. திருமந்திரம். இந்த குழந்தை ஒரு அசூசியான இடத்துல அது உண்டாய் வந்தாலும் அது பிறந்த உடனே குளிப்பாட்டி உச்சி முகந்து பார்த்தா ஒரு இனிய நறுமணம் வருகிறது அல்லவா? தெய்வம் ஒரு திருவாக்கியர் கேட்கிறாங்க. அந்த நறுமணம் வருதே, அதை வச்சு நீ என்ன தெரிஞ்சுக்கிற? இந்த அழிஞ்சு போகக்கூடிய தேகத்துக்குள்ள அழியாத அந்த நித்திய தேகத்தில் இருந்துதானே அந்த நறுமணமானது வீசுது என்று அதை தெய்வம் அவர்கள் நமக்கு விளக்கமாக எடுத்து கேட்கிறது. அந்த காயத்தினுள்ளே கமழ்கின்ற நந்தியை என்று இங்கு குறிப்பிடுறாங்க. அந்த தவ விளைவுல தெய்வம் அவர்கள் ஏறி ஏறிதான் அவர்களுடைய திருமேனி செண்பகன் நறுமணம் உடையதாக அதை கமழ்ந்தவங்க சாட்சி பகர்றாங்க நம்ம கடந்தாதி தேவர்கள். தொடர்ந்து ஏதோ ரகசியம் இப்பேர் கொத்த அகமிய ரகசியத்தை அறியாத பொய்க்குருமார்கள் அவரை தழுவி இயங்கும் மக்களுக்கு வேத மெய்ப்பொருளை அறியாமல் வீண் விவாதமிட்டு காலத்தை போக்கி காலன் கைப்பட்டு கசங்கி கதறி அழுகிறார்கள் என்றார். மேலும் எங்கள் குருநாதரான பிரம்மோதய மெய்வழிசாலை ஆண்டவர்களை எல்லா வேதமும் சாட்சி கூறுகின்றன என்றார். பொய் மதங்கள் போதனை செய் பொய்க்குருக்களை புத்தி சொல்லி நன்னெறியில் போக விடுக்கும் மெய்மதந்தான் இன்னதென்று மேவ விளம்பும் மெய்குருவின் பாதம் போற்றி ஆடாய் பாம்பே என்று சித்தர் கோவையிலிருந்து பாடி சாட்சி கூறினார். பாம்பாட்டி சித்தர் பாடல்ல இந்த பாடல் வருதுங்க. தெளிவு. இதிலிருந்து நான் முடிவு செய்தது, எல்லோரும் ஆண்டவர்களை புகழ்கின்றார்கள், போற்றுகின்றார்கள். இவர்கள் ஏதோ ஒன்றை மற்றவர்களிடம் பெறாததை இவர்களிடம் பெற்று நன்மை அடைகிறார்கள். அதனால்தான் இவ்வளவு திட்டவட்டமாக ஆணித்தரமாக வலியுறுத்தி பேசுகிறார்கள். இதை நாமும் இன்னதென்று தெளிவாக அறிந்து அனுபவிக்க வேண்டும். ஆகையால் மீண்டும் ஆண்டவர்களை எப்போது சந்திப்போம் என்ற ஏக்கத்துடனே இருந்தேன். மேலும் பல அனந்தர்களுடன் உரையாடியதில் தெய்வீக யதார்த்த நல்ல மனம் பெற்ற அனைவருக்கும் இது வாய்க்கும். மேலும் ஜீவனுக்கு முத்தியளிக்கும் கலியுக கல்கி அவதார மூர்த்தி இவரே என்று தன் குருவின் மாட்சியை, அவரிடம் கண்ட காட்சியை வேத சாட்சியங்களோடு ஆணித்தரமாக பேசுவதை கேட்டு ஆச்சரியமுற்று ஆர்வமுடன் மெய்வழியில் தொடரலானேன். ஜெகத்குரு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் தெய்வச் செயல். எல்லாம் எனையாளும் ஈசன் செயல் என்றபடியே எதிர்பாராத நிகழ்ச்சி என் வாழ்வில் நடைபெற்று வந்தது. மெய்வழி சபையில் சேர்ந்து உற்சாகத்துடனும் சந்தோஷத்துடனும் சமுதாயத்தில் இயங்கி வரும் வேளையில் பொது தொண்டு குடும்ப வேலைகளை பின்னுக்கு தள்ளினேன். மேலும் மெய்வழியின் மேன்மையை அறியவும் அனந்தர்களிடம் ஆண்டவர்களின் தொடர்பால் ஏற்பட்ட மெய் விளைவுகளை விசாரித்து அறியலானேன். சபையில் சேர்ந்து 3வது தடவையாக மெய்வழி சாலைக்கு சென்றபோது சபையில் சேருவதற்கு முன் பெரியண்ண முதலியார் என்ற பத்திரப்பதிவாளராக இருந்த ஒருவர் சாலை ஆண்டவர்களை சார்ந்து மெய்வழி சங்கமுனி அனந்தரான சுவையான செய்தியை அறிந்தேன். அவர் பல ஊர்களில் பணியாற்றிய போது அங்குள்ள சிவாலயங்களில் உழவாரப் பணி செய்தும் சைவ திருமுறை ஓதியும் பலன் ஒன்றும் கிட்டவில்லை. சாலை ஆண்டவர்களை அடைந்த பின்னரே அனைத்தும் அறிந்து ஆனந்தம் அடைந்தேன். சர்வ மூல மந்திரத்தின் உட்பொருள் அறிந்து அண்டபிண்ட விபரங்களையும் இங்கு வந்த பின்னரே அறிந்தேன். ஆகவே அனைவருக்கும் மெய்குரு வாய்த்தாலன்றி ஞானம் அடைய முடியாது என்று கூறினார். அவதார புருஷர்களான ஸ்ரீ ராமபிரான், ஸ்ரீ கிருஷ்ணர் முதலானவருக்குமா குரு வேண்டும் என்றதற்கு ஆம், அனைவருக்குமே குரு வேண்டும். ஸ்ரீ ராமபிரானுக்கு விஸ்வாமித்திரரும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உபமன்யு முனிவரும் வாய்த்தார்கள். மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில் குரு உபதேசித்ததாகவும்
ஸ்ரீ புத்தபிரானுக்கு தேரோட்டியாக குரு வந்து உபதேசம் செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது என்றார். மனிதர்கள் அனைவரும் கட்டாயம் அறிய வேண்டிய கேள்வியும் பயனுள்ள பதிலும் என்ற பட்டியலை கொடுத்தார். அந்த கேள்வியும் அதனுடைய பதிலும் என்னை பிரமிக்க வைத்தன. பிரம்ம வித்தை அறிய ஆவல், தரிசனை தாகம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருக்குறள் என்ற வள்ளுவரின் திருமொழிக்கு ஏற்ப மெய்ப்பொருள் அறியவும் அதன் மேன்மைகளை அறியவும் பேரார்வம் கொண்டேன். மெய்வழி அனந்தர்களை சந்தித்து சாலையாண்டவர்களை தரிசித்தது முதல் அவர்களது அங்கத்தினராகி காஷாய தீட்சை பெற்று சமுதாயத்தில் உலாவும் போது சமுதாயத்தில் என்னை பலர் தூற்ற ஆரம்பித்தார்கள். இது எனக்கு மேலும் உற்சாகத்தையே தந்தது. ஆகவே மாதம் 2 தடவை மெய்வழிச்சாலைக்கு சென்று ஆண்டவர்களிடம் அருளாசி பெற்று வந்தேன். அடுத்து பிரம்மோபதேசம் பெற வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது. அது எப்போது நிகழும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். விநாயக பூசை. ஒரு நாள் ஆலயத்தில் சாலை ஆண்டவர்கள் அமர்ந்திருக்கும் போது நம்மிடம் ஏதாவது பேச மாட்டார்களா என்று ஏங்கி இருந்தேன். அன்று விநாயகர் சதுர்த்தி. சென்னையில் என்ன விசேஷம் என்று ஆண்டவர்கள் கேட்டார்கள். உடனே நான் களிமண் கடவுள் உருவமாகும், பூசை செய்து தண்ணீரில் எரிவார்கள் என்றேன். ஒரு அனந்தர், கல்லிலும் செம்பிலும் கடவுள் இல்லை என்று தெரியாமல் செய்யும் கண்ணியமற்றவர்கள் செய்யும் புண்ணியமில்லாத செயல் இதெல்லாம். மற்றொரு அனந்தர் ஒரு பாடல் பாடினார். அண்டமும் அதிபாதாளம் அகிலமோடு அமரர் மற்றும் கண்டனால் யோனித் தோற்றம் கணிக்கொணா உடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்த துறையிருதயத்திலன்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே. அறுவகை சமயத்தோர்க்கும் அருமுக தெய்வமாகி செறிதரு பிரம்மம் நானே என்று சின் மயிலில் ஏறி குருமுனிக்கு அருளி ஜீவ குகைதோறும் வீட்டிருந்த மறுவிலா குகனை போற்றி மாய்த்தனன் பிறவியெல்லாம். ஆண்டவர்கள், இந்த மாதிரியான பிரம்மாதிக்க தவச்செயல் உடைய பேச்செல்லாம் இப்போது ஏது ஏது? கண்ணா பின்னா என்று வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு யமன் கைப்பட்டு சின்னா பின்னமாவதைத் தவிர வேத செயலுக்கு எம்மை விட்டால் நாதி இல்லை. வடலூர் வள்ளல் கூவி கூவி அழைத்த போது புறக்கணித்தார்கள். நம் காலத்திலும் அப்படித்தானே நடந்தது. பிறகு ஞான சட்டத்தை மாற்றியல்லவா உங்களை சேர்த்தோம். ஞான சட்டம் சிவானந்த போதம். ஞான தேட்டமுள்ள சீடன் மெய்குருவை அடைந்து 12 வருடங்கள் அவர் இட்ட கட்டளைகளை செய்து பின் ஓராண்டு அறச் சோதித்த பிறகே உபதேசம் செய்வார்களாம். ஆனால் ஆண்டவர்கள் தங்களது தனிப்பெரும் கருணையினால் தவ வல்லபத்தால் அதை மாற்றி ஞானத்தை அருள்பாலித்தார்கள். யாவர்களும் பெரியோரை அடுத்து காத்து அவரடிக்கே பணிந்து மிக அன்பு செய்து ஆவலுடன் 12 வருடம் காத்து அப்போது பக்குவத்தை அறச் சோதித்து தேவர் முதல் மூவர்களும் தேடிக்காணா திருவடியும் முடிநடுவும் தரிசிக்கத்தான் நாவதனால் உபதேசம் செய்வார் நெஞ்சே நல்லறிவால் வெகு பூஜை நவின்றதாமே. சிவானந்த போதம். அதாவது ஆவலுடன் 12 வருடம் காத்து அப்புறமும் பக்குவத்தை அற சோதிக்கிறாங்க, அப்புறம் தான் ஏத்துக்கிறாங்க. அது முன்காலத்திலிருந்து தேவ சட்டம் இப்படித்தான். தெய்வம் அவர்கள் அதை மாற்றி வைக்கிறாங்க. காலம் கடைகாலம் என்று யார் அறிவிலும் தோன்றாது, அவ்வளவு பாவகணம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், எம் கையகத்தானீர்கள், மரணமிலா பெருவாழ்வு கிடைத்தது என்று கூறி அருளினார்கள். ஓவாதுண்டு படுத்துறங்கி உணர்ந்து விழித்து கதை பேசி உடம்பு நோவாது உளம் அடக்காது ஓவோ நோன்பு கும்பிட்டேன். சாவா வரமும் சித்தியலாம் தழைத்த நிலையும் சன்மார்க்க சங்க மதிப்பும் பெற்றேன். என் சதுர்தான் பெரிது, என் சரித்திரத்தை ஆவா நினைக்கில் அதிசயம் என் அப்பா, என் அரசே, அமுதே, என் ஆவிக்கு இனிய துணையே, என் அன்பே, அறிவே, அருட்ஜோதி தேவா, இது நின் செயலே. இச்செயலை நினைக்குந்தோறும் எனது சிந்தை கனிந்து கனிந்து உருகித் தெல்லார் அமுதம் ஆனதுவே. நோவாது நோவாது நோன்பை கும்பிட்ட பேற்றை வள்ளலார் மேற்கண்ட பாடலில் கூறியுள்ளபடியே எளிதில் ஆண்டவர்கள் தயவால் அடியேன் ஏற்றுக்கொள்ள பெற்று இகப்பெற நலன்கள் பெற்றேன். தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம இந்த சரிதம் தொடருவோங்க. தோத்திரம் செய்து நிறைவு செய்வோம்.